அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் கிளைக்கதைகளில் நம்ம அர்ஜுனனோட ஆர்வம் பற்றி பார்த்தோம். அதில் உங்ககிட்ட முதல் பகுதியை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கம்மியான ஒரு பகுதி தான், அதோட தொடர்ச்சி தான். அதை உங்ககிட்ட சொல்லலான்றதுக்காக இந்த வீடியோவை தனியாக போடுறேன். இது அதோட முடிவாக எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா, வில்லையும் அம்பையும் எடுத்த அர்ஜுனன் கண்ணை மூடி ஸ்லோகத்தை உச்சரித்து அம்பை பிரயோகிக்கிறான். உடனே காடு திகு 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 திகுன்னு தீப்பிடிச்சு எரிஞ்சது. கௌரவர்கள் உட்பட அனைவருக்குமே பிரமிப்பு. அர்ஜுனா, மந்திர உபதேசம் செய்யும்போது நீ இங்கே இல்லை, பிறகு எப்படி உன்னால் இதை சாதிக்க முடிந்தது அப்படின்னு துரோணர் கேட்குறார். குருவே, கமண்டலத்தோட ஆற்றங்கரைக்கு வந்தபோது அங்கே நீங்கள் மணலில் எழுதிய மந்திர ஸ்லோகத்தை பார்த்தேன், படித்தேன், மனதில் பதியவும் வச்சேன், அவ்வளவுதான் என்றான். துரோணரோட முகத்தில் மகிழ்ச்சி தென்பட்டது. ஒரு சீடனிடம் ஆர்வம் இருந்தால் குருவோட போதனையை எப்படியும் கற்றுக்கலாம் என்பதற்கு அர்ஜுனன் தான் ஒரு சிறந்த சாட்சி அப்படின்னு துரோணர் கௌரவர்களை பார்த்தார். வெட்கி தலை குனிஞ்சாங்களாம் கௌரவர்கள். படிக்கிறதுக்கு ஆர்வமும் முயற்சியும் உத்வேகமும் தனித்தன்மையும் கண்டிப்பாக வேணும். அர்ஜுனனுடைய மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இப்போ ஒரு 100 பேர் ஒரு ஆசிரியர் முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னா, அதில் ஒரு நல்ல திறமையான ஒரு பையனை மட்டும் ஆசிரியர் போய் அந்த கமண்டலத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்போ அவன் மனசில், ஐயோ இன்னைக்கு பாடம் போயிருமே, குருநாதர் என்ன சொல்லி கொடுக்க போகிறாரோ அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே அவன் போயிருப்பான். அப்போ அவனோட மனசு முழுக்க எங்கே இருந்திருக்கும்? குருநாதர் என்ன பாடம் சொல்லி தந்திருப்பாரோ, என்ன சொல்லி கொடுத்துருப்பாரோ, எப்படி சொல்லி கொடுத்துருப்பாரோ, எதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாரோ, அப்படி தானே அவன் திங்க் பண்ணிக்கிட்டே போயிருப்பான் அர்ஜுனா. அவனோட அந்த திங்கிங் தான், அவனோட அந்த எண்ணம் தான், அவனோட அந்த ஆர்வம்தான் அவர் அந்த ஆற்று மணலில் எழுதி வச்சுருந்த ஸ்லோகத்தை அவன் கண்களில் பட வச்சிருக்கு. அந்த ஸ்லோகத்தை அவன் குருநாதர் எழுதி வச்சிருக்காரு, அது என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியலை. ஆனாலும் அந்த ஸ்லோகத்தை அர்ஜுனன் வாசித்து படிச்சிருக்கான். அதை மனசுலையும் மனப்பாடம் பண்ணியிருக்கான், மனனம் பண்ணியிருக்கான். அதை மனசில் பதிய வச்சுட்டான். பதிய வச்சுக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து அவன் போகிறான். அப்படி போகும்போது அவன் யாராலையும் முடியலைன்ற பட்சத்தில், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆற்று மணலில் எழுதி வச்சிருந்த மந்திர ஸ்லோகத்தை அவன் உச்சரித்து அந்த இலக்கை நோக்கி, குருநாதர் சொன்ன அந்த இலக்கை நோக்கி அவன் பிரயோகித்தான். இதை விட இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் இந்த காலத்துலேயும் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் இப்படி இருந்தால் பத்தாது. படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இந்த அர்ஜுனனை போல ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும், பள்ளி மாணவர்கள், மாணவிகள் அத்தனை பேருமே கற்றலை ஆர்வத்தோடு கற்கணும். இந்த அர்ஜுனனுடைய செயல் மூலமாக அவங்க எல்லாரும் அர்ஜுனனை போல சிறந்து விளங்கணும்னு சொல்லி என்னுடைய இந்த கதையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.